ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கார்த்திக் கதையில மார்ச் 6 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் பை பண்ணணும் அப்படின்னு ஆசையா இருக்கா? டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் சேனல் இருக்கு. அந்த வாட்ஸ்அப் சேனலை நீங்க டச் பண்ணி அதுல என்னென்ன கிளிப்ஸ் அவைலபிளா இருக்கோ அதை நீங்க பை பண்ணலாம். ஸோ நீங்க வாட்ஸ்அப் சேனல்ல ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுக்குறோம். சரி, வாங்க வீடியோல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு எப்படியாவது உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த வில்லி நேரா அவங்க அக்காக்காரி கிட்ட, பாத்தியாக்கா, நான் அப்பவே சொன்னேன், இவன் நம்ம குடும்ப மானத்தையே வாங்குறதுக்காக தான் வந்திருக்கான். 30 வருஷத்துக்கு முன்னாடி அம்மாவுக்கு ஒரு திருட்டு பட்டம் கட்டி அம்மாவை எப்படி அவமானப்படுத்தி காலி பண்ணாங்களோ அதே மாதிரி உன்னே இப்ப ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு அந்த டிரைவர் பைய களமிறங்கிட்டான். இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு கோவம் வருது. ஓ, இதான் அவளோட பிளானா? நான் கண்டிப்பா அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு ஈஸ்வரி வீட்டுக்குள்ள போயிட்டு ஆயுதத்தை எடுத்துட்டு வராங்க. இத பார்த்துட்டு ராஜா கேக்குறாரு, ஈஸ்வரி, உன் தங்கச்சி சொல்ற அப்படிங்கறதுக்காக நீ ரொம்ப தப்பான முடிவு எடுக்கிற. தயவு செஞ்சு இப்படி பண்ணாத. நம்ம பொண்ணோட லைஃப் இதுல ஜாயின் ஆகிருக்கு, உனக்கு தெரியுமா இல்லையா அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க பேசுறது எல்லாத்தையும் என்னால கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. உங்க தங்கச்சி பையன் அப்படிங்கறதுக்காக உங்களுக்கு பாசம் அவன் மேல அதிகமா இருக்கும். ஆனா நான் எல்லாத்தையுமே இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா என் குடும்பத்தை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவான். இங்க பாருங்க, அந்த பரமேஸ்வரி அவனை எதுக்கு தெரியுமில்ல இந்த வீட்டுக்கு அனுப்பியிருக்கா. இது மாதிரி உங்களை வந்துட்டு அவைகிட்டேந்து பிரிச்சன, அதே மாதிரி என் பொண்ணுங்களை என்கிட்டேந்து பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவனை அனுப்பியிருக்கா. இதுதான் நடக்குது. இங்க பாருங்க, அவன் சொல்றது எல்லையுமே நீங்க கேட்காதீங்க. நம்ம குடும்பம் நல்லா இருக்க கூடாது அப்படிங்கறதுக்காக இறங்கியிருக்கா. நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நான் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஈஸ்வரி பயங்கர கோவத்துல கிளம்புறாங்க. அப்ப ராஜா இத பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. ஐயோ ஈஸ்வரி, ஏன் இப்படி நீ தப்பான முடிவெடுக்கிற, நில்லு அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, மாமா, அக்காவை தடுக்காதீங்க, இப்பதான் சரியான முடிவெடுத்திருக்கான். நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அவன் இந்த வீட்டுக்குள்ள திரும்பி வரவே கூடாது. ராஜா நேரா வில்லிய பார்த்து, ஏய், உன்னோட கெட்ட என்னங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஈஸ்வரியை எப்படியாவது ஜெயிலுக்கு அனுப்பி உன் புருஷனை இந்த ஊருக்குள்ள நம்பர் 1 ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ எப்படிப்பட்டவ அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசின அவ்வளவுதான் அப்படின்னு ராஜா பயங்கர கோவத்துல பேசுறாங்க. அப்ப வில்லி வந்துட்டு செம்ம ஹாப்பியா, அப்பாடா, நம்ம நினைச்சது நடக்க போகுது, இதை நம்ம நேரடியா போய் பார்க்கணுமே அப்படின்னு வில்லி கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அப்பதான் கடைசியா ஒருத்தனை பாக்குறதுக்காக கார்ல நின்னுகிட்டு இருக்காரு. ஈஸ்வரி காரை கொண்டு போய் கோவமா நிப்பாட்டுறாங்க. அப்போ ஹீரோ நினைக்கிறாரு, என்ன இது, அத்தை இங்க வந்திருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ ஈஸ்வரி அந்த இடத்துக்கு வந்துட்டு, டேய் டிரைவர் பையலே, உன் பாட்டி என் குடும்பத்தை அவமானப்படுத்தினா, எங்க அம்மாவை அவமானப்படுத்தி காலி பண்ணா, இப்ப அதே மாதிரி என்னையும் காலி பண்ணலாம் அப்படின்னு நீ பிளானோட வந்திருக்கியாம்ல. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை என்னத்தை இப்படி பேசுறீங்க, நான் அப்படி பண்ணுவேனா? தேவையில்லாம யாரோ பேசுறதை கேட்டுக்கிட்டு இப்படி பேசாதீங்க அத்தை. நான் என்னைக்குமே இந்த குடும்பத்துக்கு எந்த வகையிலையும் பிரச்சனை கொடுக்க மாட்டேன். நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நீங்க ஏன் என்ன தப்பா நினைக்கிறீங்க? ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய், ஒரு வார்த்தை நீ ஏதாவது பேசினா அவ்வளவுதான். என் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா நீ காலியானாதான்டா நிம்மதியா இருப்போம் அப்படின்ட்டு ஆயுதத்தை நீட்டுறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை அவசரப்பட்டு முடிவு பண்ணாதீங்க அத்தை. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய், நான் இப்பதான்டா சரியா முடிவு பண்ணியிருக்கேன், நான் அவசரப்பட்டு முடிவெடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆயுதத்தை நீட்டுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவுக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. அப்ப அந்த இடத்துக்கு ராஜா, ரோகிணி எல்லாருமே ஓடி வராங்க. அப்போ ஓடி வந்து, அம்மா தயவு செஞ்சு தப்பான முடிவு எடுக்காதீங்க அப்படின்னு சத்தம் போடுறாங்க. அப்ப ஈஸ்வரி டக்குன்னு ஆயுதத்தை ஆன் பண்ண, அப்ப நம்ம ஹீரோவோட ஷோல்டர்ல தாக்கிறது. அப்ப நம்ம ஹீரோ டக்குன்னு மயங்கி கீழே விழுகிறாரு. இத பார்த்துட்டு ராஜா, ரோகிணி எல்லாருமே செமைய கத்துறாங்க. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, போய் தொலைடா, உன்னால இனிமே என் குடும்பம் நிம்மதியா இருக்கும் அப்படின்னு. வில்லி தூரத்துல இருந்து இதை பார்த்துட்டு செம்ம ஹாப்பி ஆகுறாங்க. அப்ப வில்லி என்ன பண்றாங்கன்னா, நேரா அவங்க புருஷனுக்கு போன் பண்றாங்க. அவரு போன் அட்டன் பண்ணி, சொல்லு சந்திரா அப்படின்னு சொல்ல, சந்திரா சொல்றாங்க, என்னங்க, நான் உங்களுக்கு வீடியோ கால் பண்றேன்,
உடனே வீடியோ கால்க்கு வாங்க அப்படின்னு சொல்ல அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்றாரு. அப்போ வில்லி, என்னங்க, நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காமிக்கிறேன், இப்ப நடக்கிறது எல்லாத்தையும் பாருங்க அப்படின்ட்டு வீடியோவை காமிக்கிறாங்க. அதோட ஈஸ்வரி வந்து தாக்குனாங்கல்ல, அதையும் வில்லி வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. நேரா அவங்க புருஷனுக்கு சென்ட் பண்றாங்க. அவரு அதை பார்த்துட்டு சூப்பர், இதைத்தானே நம்ம எதிர்பார்த்தோம், இனிமே அந்த டிரைவர் பையலோட தொந்தரவு நமக்கு இருக்காது, டிரைவர் பையலை தாக்குனதுனால ஈஸ்வரி அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்துடலாம், அதுக்கப்புறம் நான் தான் இந்த ஊருக்கு தலைவராக போறேன், நம்ம நினைச்சது எல்லாமே நடக்க போகுது அப்படின்னு செம்ம ஹாப்பியா இருக்காங்க. அப்போ வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, இந்த இடத்துல நான் தான் வீடியோ எடுத்த விஷயம் அக்கா காரிக்கு தெரியக்கூடாது, சோ நான் நேரா வீட்டுக்கு போறேன். இதை கேட்டதும் அவரும் சூப்பர், ஆனா இந்த வீடியோவை வச்சு நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை நான் மாசா பண்றேன் அப்படின்ட்டு வில்லன் அந்த வீடியோவை வாங்கிக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி நேரா ஹீரோ மயங்கி கிடக்கிறத பார்த்துட்டு போய் தொலைடா அப்படின்னு சொல்ல ராஜா ரோகிணி எல்லாருமே ஓடி போய் ஹீரோவை தூக்குறாங்க. ஐயோ ஈஸ்வரி, ஏன் இப்படி ஒரு காரியத்தை பண்ண அப்படின்ட்டு. அப்போ ரோகிணி சொல்றாங்க, அப்பா, இவருக்கு ஷோல்டர்ல தான் பட்டிருக்கு, ஸோ இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை, இவரை ஹாஸ்பிட்டல் கொண்டு போனா காப்பாத்திடலாம் அப்படின்னு சொன்னதும் அவரும் சரி அப்படின்னு சொல்றாரு. உடனே நேரா ஹீரோவை ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க. ஈஸ்வரி இதை பார்த்துட்டு இவன் போய் தள்ளியட்டும், இவனை எதுக்கு காப்பாத்துறாளுக அப்படின்ட்டு ஈஸ்வரி நேரா வீட்டுக்கு வராங்க. வில்லி வீட்டுல இருக்கிற மாதிரி நேரா அவங்க அக்காவை பார்த்து, அக்கா என்னக்கா இது அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி சொல்றாங்க, இத்தனை நாளும் நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருந்தான்னு அவனை காலி பண்ணிட்டேன், இனிமே அவனால நம்ம குடும்பத்துல யாருக்கும் எந்த கவலையும் இல்லை அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா என்னக்கா சொல்ற, நீ இப்படி பண்ணதுனால கண்டிப்பா எல்லாரும் உன்னை கைது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன்க்கா அப்படி பண்ண. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய், இது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க சொல்றியாடி, என் குடும்பத்துல எல்லாருமே நிம்மதி இல்லாம போனதுக்கு இவன் தான் காரணம், சோ இவனை காலி பண்ணத்துல எந்த வித தப்பும் இல்ல. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா இப்போ உன் மாப்பிள்ளை எங்க அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, அவனை ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு போயிட்டாங்க. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, அக்கா அவன் மட்டும் கண்முழிச்சான் அப்படின்னா நீதான் ஆயுதத்தால தாக்குன அப்படின்னு அதிகாரிங்க கிட்ட புகார் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவனை முடிச்சா ஒரே தெரியா முடிச்சுட்டு வர வேண்டியது தானே அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இல்லடி, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இதை கேட்டதும் வில்லி நினைக்கிறாங்க, ச்சே, அக்காக்காரி என்ன இப்படி பண்ணிட்டான், சரி இருக்கட்டும், அவன் கண் முழிக்கிறதுக்குள்ள அக்காக்காரிய பிடிச்சு கொடுத்து அக்காக்காரிக்கு உள்ள அந்த பதவியை பறிக்கணும், அதுக்கான வேலைப்பாடுகளை நம்ம பார்க்கணும் அப்படின்னு நேரா மாடிக்கு போறாங்க. அங்க போயிட்டு நேரா அவங்க புருஷனுக்கு போன் பண்றாங்க. அவரு போன் அட்டன் பண்ணி, சொல்லு என்னாச்சு. வில்லி சொல்றாங்க, என்னங்க, அக்காக்காரி அவனை முழுசா தாக்கல, பாதி தான் தாக்கியிருக்கா, சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த வீடியோவை நேரா அதிகாரிங்க கிட்ட கொண்டு போய் கொடுங்க, சோ அந்த வீடியோவை வச்சு ஈஸ்வரிய அதிகாரிங்க கைது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, என்ன சொல்றீங்க. இது கேட்டதும் அவரும் சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அவங்களும் சரிங்க அப்படின்ட்டு போனை கட் பண்றாங்க. அடியே அக்காக்காரி, நிம்மதியாவா வீட்டுல வந்து இருக்கிறேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை அதிகாரிங்க வந்து பிடிச்சிட்டு போறாங்க பாரு, அதிகாரிங்க பிடிச்சிட்டு போன பிறகு உனக்குள்ள தலைவர் பதவியும் போயிடும், அதுக்கப்புறம் என் புருஷன் தான் இந்த ஊருக்குள்ள நம்பர் 1 ஆக போறாரு, இத்தனை வருஷமா நான் எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தனோ அது நடக்க போகுது அப்படின்னு வில்லி சரியான சந்தோஷத்துல இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி நேரா அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா, இத்தனை வருஷமா நம்ம குடும்பத்துக்கு பல பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருந்த ஒருத்தனை நான் காலி பண்ணிட்டேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்றாங்க. ராஜா, ரோகிணி எல்லாருமே அழுகுறாங்க. இந்த குடும்பத்துக்கு இவர் எவ்வளவு நல்லது பண்ணியிருக்காரு, ஆனா இவரோட நல்லது எதையுமே யோசிச்சு பார்க்காம அம்மா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு பயங்கர கோபத்தோடையும் சோகத்தோடையும் இருக்காங்க. ராஜா சொல்றாரு, இந்த விஷயம் மட்டும் ரேவதிக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவ கண்டிப்பா ரொம்ப வேதனைப்படுவா, அவகிட்ட எப்படி தெரியப்படுத்துறது அப்படின்னு. அப்ப மயிலு சொல்றாரு, இங்க பாருங்க மாமா, ரேவதி கிட்ட இந்த விஷயத்த சொல்லித்தான் ஆகணும், வேற வழியே இல்ல. இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, ரேவதி கண்டிப்பா இதை தாங்கிக்கவே மாட்டா, எனக்கே இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல அப்படின்னு பயங்கர குழப்பத்தோட இருக்காங்க. அப்போ டாக்டர் வெளியில வந்துட்டு, இங்க பாருங்க, இவங்களை யார் இப்படி பண்ணது. அதுக்கு அவங்க சொல்றாங்க, சார் இது குடும்பத்துக்குள்ள நடந்த பிரச்சனை. டாக்டர் சொல்றாங்க, என்னது குடும்பத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனை அப்படின்னு இவ்வளவு பெரிய ப்ராப்ளத்தை சாதாரண விஷயமா சொல்றீங்க. சார் யாரு அப்படின்னு தெரியுமா, இவரு பெரிய பணக்காரர், இவர் யாரு அப்படின்னு எனக்கு தெரியும், இவரை நீங்க இப்படி பண்ணதுக்கு கண்டிப்பா இது யாரு பண்ணாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கணும்,
இதை கேட்டதும் ராஜா சொல்றாங்க, இங்க பாருங்க சார், தயவு செஞ்சு அப்படி எதுவும் முடிவெடுத்துறாதீங்க. அதுக்கு டாக்டர் சொல்றாங்க, இங்க பாருங்க சார், நீங்க சொல்றது எல்லாத்தையும் நாங்க கேட்க முடியாது. இதை செஞ்சவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைச்சே ஆகணும் அப்படின்னு. இது கேட்டதும் ராஜா ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. அப்போ அதிகாரிகளும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு ராஜா கிட்ட, சார் என்ன சார் ஆச்சு அப்படின்னு சொல்ல, அப்போ ரோகிணி சொல்றாங்க, இல்ல சார் அது அப்படின்னு. அப்போ அதிகாரிங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு. அப்ப யாருமே எதுவுமே சொல்லவே இல்லை. டாக்டர் சொல்றாங்க, சார் இவங்க யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க சார், தெரியல அப்படின்னு சொல்றாங்க. சோ பேஷண்ட் கிளம்புனாதான் அவங்களோட வாக்குமூலத்தை வச்சு யாரு இதை பண்ணாங்களோ அவங்கள கைது பண்ணலாம். இதை கேட்டதும் அதிகாரிகளும் சரி அப்படின்னு வெயிட் பண்றாங்க. ஹீரோவுக்கு ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் மயிலை நேரா அவங்க மாமா கிட்ட, மாமா இந்த விஷயத்த பத்தி நான் ரேவதி கிட்ட போயிட்டு சொல்லிடுறேன். இதை கேட்டதும் அவரும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவரு நேரா ரேவதிய பாக்குறதுக்காக போறாரு. அங்க ரேவதி சொல்றாங்க, என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, அவரு எங்க அப்படின்னு. அப்போ மயில அழுகுறாரு. மயில அழுகுறத பார்த்துட்டு ரேவதி கேக்குறாங்க, ஏங்க அழுகுறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு. அப்ப மயில சொல்றாரு, ரேவதி உங்ககிட்ட இந்த விஷயத்த எப்படி சொல்றது அப்படின்னு எனக்கு தெரியல. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க பேசுறத பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏதாவது பிரச்சனை அப்படின்னா சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, ரேவதி அத்தை ரொம்ப தப்பான முடிவு எடுத்துட்டாங்க, சகல ரொம்ப பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டாரு. இதை கேட்டதும் ரேவதி கேக்குறாங்க, என்னங்க சொல்றீங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, ஆமா ரேவதி, அத்தை இருக்காங்கல்ல, அவங்க இந்த நகையெல்லாம் எடுத்தது சகலதான், அவருதான் தன் மானத்தை வாங்குறதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு அவரை ஆயுதத்தால தாக்கிட்டாங்க. அவரை கொண்டு போய் இப்ப ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்கோம். அவரு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. இது கேட்டதும் ரேவதிக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. என்னமாமா சொல்றீங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, ஆமா ரேவதி, அத்தை இப்படி ஒரு முடிவெடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. இது எல்லாத்துக்கும் யார் தெரியுமா காரணம், சந்திரா தான். அவங்கதான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அத்தையும் அவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு அடுக்கடுத்தா தப்பான முடிவுகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் செம்ம கோவப்படுறாங்க நம்ம ரேவதி. அம்மா இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் அம்மா அப்படி பண்றாங்க அப்படின்ட்டு பயங்கர கோவத்துல ரேவதி பேசுறாங்க. அப்ப மயிலு சொல்றாரு, ரேவதி நீ கவலைப்படாத, எப்படியாவது சகலைய உயிர் பிழைக்க வச்சிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை திறந்து பாருங்க. ஸோ நீங்க கிளிப்ஸ் அண்ட் ஹேர் ஆக்சசரிஸ் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஸோ உங்களுக்கான வீடியோ தாங்க இது. உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆஃபர் கொண்டு வந்திருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது டிரான்ஸ்பரண்ட் கிளாக் கிளிப். இந்த டிரான்ஸ்பரண்ட் ஃப்ளவர் கிளாக் கிளிப் தான் இப்போ நம்ம கிட்ட நல்ல ட்ரெண்டிங்ல இருக்கு. மொத்தமா 6 கிளிப் அவைலபிளா இருக்கு. இந்த 6 கிளிப் ஜஸ்ட் 180 ருபீஸ்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். ஸோ வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் சேனல்ல நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் சேனல் லிங்கை ப்ரெஸ் பண்ணி அதுல ஜாயின் பண்ணி என்ன வேணுமோ அதை நீங்க பை பண்ணிக்கலாம். அடுத்ததா 499க்கு ஒரு சூப்பரான காம்போ ஆஃபர் கொண்டு வந்திருக்கோம். இந்த காம்போ ஆஃபர்ல என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச பட்டர்ஃப்ளை மினி கிளிப்ஸ், கிட்ஸோட ஹேருக்கு ரொம்பவே கியூட்டா இருக்கும். மொத்தமா 6 பேக் கிடைக்குது. அடுத்ததா 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ்ல மொத்தமா 18 கிளிப்ஸ் கிடைக்குது. அடுத்ததா ரொம்பவே தேவை அதிகமா இருக்கிற ஸ்க்ரன்ச்சீஸ், மொத்தமா 6 ஸ்க்ரன்ச்சீஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல சாட்டின் ஸ்க்ரன்ச்சீஸ் கிடைக்குது. ஸோ இது எல்லாமே சேர்த்து ஜஸ்ட் 499க்கு கிடைக்குது. 499க்கு வாங்குற நீங்க ஃப்ரீ ஷிப்பிங் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுக்குறோம். ஸோ நம்ம நிறையவே ஆர்டர் ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். நீங்க நம்பி நம்ம கிட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். உங்களுக்கு அஃபோர்டபுள் ரேட்லையும் கண்டிப்பா கிடைக்கும். ஃபியூச்சர்ல நிறைய கிளிப்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் நாங்க ஆட் பண்றோம். இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை நீங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.